வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆர்பிஎஃப்லேருந்து நமக்கு பிசி அதாவது போலீஸ் அண்ட் எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்குமே நான் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்கேன். அதில் A to Z இன்ஃபர்மேஷன் வந்து நோட்டிஃபிகேஷனை பற்றின ஆல் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆவணங்களோட நீங்கள் ரயில்வே எக்ஸாமுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணுறது, அதற்கு தேவையான ஆவணங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனலுடைய ப்ளேலிஸ்ட்டில் ஜாப் அலாட் அப்படிங்கிற ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். இதில் வந்து கரண்டில் வர அனைத்து ஜாப்ஸையும் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு வரோம். நீங்கள் எந்த ஜாபுக்கு எலிஜிபிலிட்டியோ அந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து கான்ஸ்டபிளுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குரிய ஆவணங்களோட வித் சேர்த்து தான் சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஆவணங்கள் வந்து கொடுப்பாங்க. அதனால் நான் இப்போ வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து எவ்வளோ வந்து எந்தெந்த ஐடி ப்ரூஃப் வந்து நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த ஆவணங்கள் வந்து நான் கான்ஸ்டபிளுக்குமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவேன். நீங்கள் வந்து சரியாக கவனிச்சிக்கோங்க. வேறு எதுவும் டவுட் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டபிளுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கான்ஸ்டபிளுக்கு வந்து நீங்கள் வந்து 10th படிச்சிருந்தாலே குவாலிஃபிகேஷன் தான் நீங்கள் வந்து இந்த எக்ஸாமுக்கு. இதுக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன ஆவணம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக உங்களுடைய ஆதார் கார்டு வந்து தேவை. வித் உங்களுடைய ஃபோட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுக்கு வந்து தேவை. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு சில இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கண்ணாடி போட்டுக்கக்கூடாது. பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஒயிட் கலரில் மட்டும்தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து தொப்பி, அதாவது பாய்ஸ் வந்து தொப்பி போட்டிருக்கக்கூடாது. செயின் எதுவும் வந்து அட்டாச் ஆகிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ரூல்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நீங்கள் வந்து ப்ரோசிங் சென்டரில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை கொண்டு போனாலே அவங்க வந்து எடிட் பண்ணிக்கிடுவாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வந்து நீங்கள் கொண்டு போய்க்கோங்க. அடுத்து வந்து நீங்கள் வந்து SC ST OBC கேட்டகரியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான சர்டிஃபிகேட் வந்து இந்த 3 சர்டிஃபிகேட்டுமே கண்டிப்பான முறையில் தேவை. இந்த சர்டிஃபிகேட்டுக்கான சான்றிதழ் நம்பர் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது கொடுக்கணும். வித் உங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து ஸ்கேன் பண்ணியும் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால் நீங்கள் வந்து SC ST கேட்டகரியில் இருந்தீங்கன்னா எப்போ வேணாச்சும் எடுத்த சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் வந்து OBC கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக 2 இயர்ஸ்க்குள்ளே எடுத்த சர்டிஃபிகேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இயர் வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் இந்த OBC சர்டிஃபிகேட்டை வந்து எடுத்துக்கோங்க. இந்த OBC சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு 10 டேஸ்க்குள்ளே தான் உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ அப்ளை பண்ணாலுமே இந்த 10 டேஸ்க்குள்ளே வந்து நம்மளுடைய OBC சர்டிஃபிகேட்டை வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே. அதை பற்றின இன்ஃபர்மேஷனுமே நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லை நான் UR கேட்டகரி, அதாவது ஜென்ரல் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து நமக்கு எதுவுமே தேவை கிடையாது. இந்த சர்டிஃபிகேட் வந்து நமக்கு வந்து தேவை கிடையாது. நீங்கள் வந்து ஜென்ரலாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இந்த OBC SC ST கேட்டகரியில் ஒதுக்கி இருக்கிற இடஒதுக்கீடு வந்து உங்களுக்கு வந்து தரமாட்டாங்க. அதை வந்து நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய 10th மார்க் ஷீட், கான்ஸ்டபிளுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட் வந்து தேவைப்படும். அது வந்து நம்மளுக்கு ரோல் நம்பர் வந்து 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற ரோல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. அதனால் உங்களுடைய 10th மார்க் ஷீட் வந்து தேவைப்படும். வித் நீங்களாக பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா UPI ஐடி அல்லது ஆன்லைன் பேமெண்ட்டுக்கான ஐடி வந்து உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எதில் வேணாச்சும் உங்களுடைய அமௌண்ட்டை வந்து பே பண்ணிக்கலாம். இதில் வந்து 500 ரூபா வந்து பே பண்ணுறாப்புல இருக்கும். SC ST கேட்டகரி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 250 ரூபா பே பண்ணணும். நீங்கள் வந்து OBC கேட்டகரியில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 500 ரூபா பே பண்ணணும். இதுக்கான ரீஃபண்ட் எக்ஸாமுக்கு வந்து நமக்கு வந்து அக்கௌண்ட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் டீட்டெயிலை வந்து கொண்டு போங்க. உங்களுடைய பேங்க் பாஸ்புக் கண்டிப்பான முறையில் கொண்டு போங்க. பேங்க் பாஸ்புக்கோடு கொண்டு போய் ப்ரோசிங் சென்டரில் உங்களுடைய பேங்கை வந்து இணைக்க சொல்லுங்கள். அதனால் ரீஃபண்ட் ஆகிற அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். அதையும் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதனால் பேங்க் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பான முறையில் கொண்டு போங்க. இதுதான் கான்ஸ்டபிள் அப்ளை பண்ணுறதுக்கான ஆவணங்கள். இதுவே சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திங்கன்னா, சப் இன்ஸ்பெக்டருக்கு கூடுதலாக ஒரு 2 ஆவணம் மட்டும்தான் தேவைப்படும். ஒன்று வந்து உங்களுடைய 12th மார்க் ஷீட்டு, நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய டிகிரி, அதாவது கான்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது அல்லது உங்களுடைய ஓவரால் ரிசல்ட் மார்க் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கும். அந்த சர்டிஃபிகேட் வந்து இந்த 2 சர்டிஃபிகேட்டு தான் உங்களுக்கு வந்து தேவை. எஸ்ஐ அப்ளை பண்ணணும்னா இந்த கூடுதலான 2 சர்டிஃபிகேட் மட்டும் நீங்கள் வந்து கொண்டு போனால் போதுமானது தான்.
வேறு எதுவும் டவுட் வந்து உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கான்ஸ்டபிள் எஸ்ஐக்கான ஆவணங்கள் வந்து உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வித் வந்து சிக்னேச்சர் வந்து நீங்கள் வந்து ப்ரோசிங் சென்டர்லேயே உங்களுடைய சிக்னேச்சரை போட்டு நீங்களே ஸ்கேன் பண்ணி வச்சிடலாம். நீங்களாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த பென்னும் பேப்பரும் வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கோங்க. சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுறாப்புல இருக்கும், அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.